மகாபாரதத்தில் தர்மபுத்திரர் ராஜசூயம் நடத்தும் பொழுது கிருஷ்ணன் ஒரு மணி கட்டி வச்சானான். எதுக்கு இந்த மணின்னு கேட்டார் தர்மபுத்திரர். 1,00,000 பேர் சாப்பிட்டா இந்த மணி பயங்கர ஒரு தடவை அடிக்கும். அதை வச்சுட்டு எத்தனை லட்சம் பேர் சாப்பிட்டா நீ கணக்கு வச்சுக்கோன்னா. உடனே இந்த கிருஷ்ணன் மணியை கட்டி வச்சான். ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை அது பயங்கர அடிக்கும். இப்போ தர்மபுத்திரர் 1,00,000 பேர் 2,00,000 பேர் சாப்பிட்டாலும் கணக்கு வச்சுட்டு இருந்தார். திடீர்னு ஒரு நாளைக்கு என்ன எடுத்து மணி பயங்கர அடிக்க ஆரம்பிச்சு கண்டினியூவா. அங்கே தர்மபுத்திரர் கிருஷ்ணான்னு கூப்பிட்டார். கிருஷ்ணன் என்ன ஆச்சுன்னு கேட்டான். என்னாச்சா? மணி ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ நீ 1,00,000 பேர் சாப்பிட்டா அடிக்கணும்னு சொன்னேன், இப்போ அடிச்சுட்டே இருக்கே. கிருஷ்ணன் சொன்னான், அப்படிலாம் சும்மா அடிக்காது மணி, இங்கே ஏதோ விசேஷம் நடக்கிறது நான் பார்க்குறேன்னு இப்படி வந்து பார்க்குறா. சாப்பிட்ற இடத்துல நிறைய கூடத்தில் சாப்பிட்றா, ரேடியில் சாப்பிட்றா, அங்கே சாப்பிட்றா. எல்லா இடத்துலையும் ஆட்கள் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்பொழுது கூடுதல் நிறைய ஜனங்களுக்கெல்லாம் முத்தம்னு ஒன்று இருக்கும் வீட்டில். அதுலேயும் 4 பேர் வெயிலாக இருந்தால் கூட அதுலேயும் 4 இலையை போட்டு சாப்பாடு போடுறான். அதில் ஒரு இலையில் பாகவதம் சொல்லக்கூடிய சுகாச்சாரியார் அவர் வந்து சாப்பிட்றாராம். அந்த சுகாச்சாரியர் ஞானி. அவர் ஒவ்வொரு படி அவர் வாயில் போடும் பொழுதும் 1,00,000 பேர் சாப்பிட்ட பலன் கிடைக்கிறதா. அதனால் பயங்கர மணி அடிக்கிறது. கிருஷ்ணன் காமிச்சான். கேட்டால் கூட்டா கூட வரமாட்டார்ப்பா, அப்பேற்பட்ட மகா ஞானி வந்து உட்காந்து சாப்பிட்டாரே, அதனால தான் அப்படி மணி அடிக்கிறதுன்னு காமிச்சான். அது மாதிரி ஞானிகளுக்கு அப்போ கிருஷ்ணன் சொன்னான், இனி கவலைப்பட வேண்டான்னா தர்மபுத்திரரை பார்த்து. ஏண்டனா இன்றைக்கும் உனக்கு ஒரு பேரன் ஒருத்தன் பிறக்க போகிறான் பரீட்சித்துன்னு. அவன் திண்டாடும்போது அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு கதை சொல்ல வருவார். ஏன்னா வெறும்னா சாப்பிட கூடாது, அதுக்கு கடனாளி ஆகிடுவோமே. அதுக்காக அதுக்குன்னு இல்லை, அவர் அனுகிரகம் பண்ணுவார். இதை ஒரு காரணமாக வச்சிருந்துன்னு அப்படி ஞானிகளான பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணினா விசேஷம். அந்த பாக்கியம் இந்த பரத்வாஜனுக்கு. பரதன்கிட்ட சொன்னார், எல்லாரையும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஏன்னா ராமர் போனதுக்கு யாரும் சரியாகவே சாப்பிடலை. எல்லாரும் பரட்ட தலையும் எலும்பந்தோலுமாக இருக்கா. இன்னும் பரத்வாஜரை பார்த்தார், எல்லாருக்கும் இங்கே தேவலோக சாப்பாடை போட்டுவிடுவோன்னு தீர்மானம் பண்ணி அவர்கிட்ட கையில் ஏடிஎம் பைசாலாம் கிடையாது. அவருக்கு எல்லாம் அக்னிஹோத்திர சாலையிலேயே ஹோமம் பண்ணினா போதும். அக்னிஹோத்திர சாலையிலேயே பிரார்த்தனை பண்ணி மந்திரத்தை சொன்னால் உடனே தேவர்கள்லாம் இறங்கினார்கள். இங்கே வந்த எல்லாரையும் கவனிச்சுக்கும்போ என்று சொல்ல அடுத்த சொன்னால் அப்யேகமேகம் புருஷம் பிரமதாக சப்த சாஷ்டஜ அப்படிங்கிறார். அங்கே வந்த ஒவ்வொருத்தருக்கும் 7-8 தேவதாஸ்திரிகள் வந்து அவளுக்கு விதவிதமாக எண்ணெய் தேய்ச்சி முதல்ல குளிக்கணும். யாராருக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு முதல்ல குளிக்கணும். நல்லெண்ணெய் தேய்ச்சி விடுறாங்க. சில பேருக்கு நல்லெண்ணெய் டைரெக்டாக தேய்ச்சா ஒத்துக்காதுன்னு காய்ச்சின எண்ணெய்னா காய்ச்சின எண்ணெய். கேரளாக்காரெலாம் வெளிச்செண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் தேய்ச்சிப்பா. கேரளாக்காரில் தான் அந்த தேங்காய் எண்ணெய். யாராருக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெயை தேய்ச்சி அப்புறம் அவளுக்கு வெந்நீர் வேணுங்கிறவளுக்கு வெந்நீர், பன்னீர் வேணுங்கிறவளுக்கு பன்னீர், தண்ணீர் வேணுங்கிறவளுக்கு தண்ணீர்னு அவா எதில் வேணுமோ இப்படின்னா குளிச்சிக்கலான்னு அவளை முதல்ல குளிப்பாட்டி குளிச்ச பிறகு அப்புறம் எல்லாருக்கும் நான் குளிச்சதுலேயே தான் அதுக்கு முன்னாடி இருக்குது தந்த தாமன சஞ்சயான்னு. யாராருக்கு கோல்கேட்னா கோல்கேட், க்ளோஸ்அப், அது கோல்கேட்லாம் இல்லை, எல்லாம் பதஞ்சலி. அது ஆயுர்வேதமாக கொடுக்குறாரு அவர். அதனால் ஆமாம் நிதாந்த காந்தம் தந்த காந்தம், அந்த தந்த காந்தி அது என்ன உண்டோ அதெல்லாம் கொடுத்து அவளுக்கு அந்த காலத்தில் ரொம்ப ரிச்சாக இருந்தாங்க. பாரத தேசத்தில் ஒரு நாள் யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை அடுத்த நாள் யூஸ் பண்ண மாட்டோம். வேப்பங்குச்சி, மாங்குச்சி இது மாதிரி அதை வச்சு தேய்ச்சாலே போகும். இந்த பிளாஸ்டிக் வந்து பிறகு டெய்லி ஒரே ப்ரெஷ்ஷை தேய்ச்சி வியாதி வந்துருக்கு. அதனால் அந்த பரத்வாஜர் அது மாதிரி யாராருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தத்ததாவன சஞ்சயான்னு கூட சொல்கிறாங்க. அவளுக்கு குளிக்கிறதுக்கு வேண்டிய எல்லா சௌகரியமும். அப்புறம் குளித்த பிறகு துணி கடை இல்லை, துணி கடல்னு போடுறானே, அது மாதிரி யாராருக்கு பட்டு வேஷ்டினா பட்டு வேஷ்டி, பட்டக்கரை வேஷ்டினா பட்டக்கரை வேஷ்டி, யாராருக்கு எந்த கலர் வேணுமோ அது மாதிரி வேஷ்டி நிறைய போட்டிருக்காரு. ஸ்திரீகளுக்கு அது மாதிரி புடவை நிறைய இருக்குது. பட்டு புடவைனா பட்டு புடவை, சில்காட்டன்னா சில்காட்டன், சுங்குடினா சுங்குடி, அது நிறைய எதுவும் வெரைட்டி இருக்குது. எனக்கு ஒன்றும் தெரியாது. அதில் என்னென்னோட யாராருக்கு எது வேணுமோ எல்லாம் எடுத்துக்கலாம்னா இந்த இதில் சில மாமி நினச்சிட்டா, ஆஹா இது மாதிரி இவ்வளோ புடவை கிடைக்குன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் பெரிய பேக்காக எடுக்கணும் திருப்பி என்னன்னு பார்த்தா ரொம்ப தூரம் போகிறோமே சின்ன பேக்காக வச்சுருக்கோமேன்னு அதில் 2 மாமி என்ன ஒரு புடவை எடுத்து திருச்சி வச்சுருந்தாலும் அந்த எதுக்கு இருக்கட்டும் எக்ஸ்ட்ரான்னு. ஏன்னா அங்கே ஃப்ரீயாக கொடுக்குறா ஒன்று எடுத்து வச்சுட்டான். யாருக்கு நான் பொண்ணுக்கு இருக்கணும்னு எடுத்து வச்சுருந்தாலாம். ஒரு ஒன்று மாட்டு பொண்ணுக்கு எடுத்து வச்சுக்கக்கூடாதோ எடுத்து வச்சுக்கிட்டான். இப்படி அவா எடுத்து வச்சுக்கிட்டார்கள், சாப்பிட்டார்கள். அப்புறம் சாப்பிட்றதுக்கு பெரிய தாட்டு இலை. இந்த பக்கம் கை எட்டலை, அந்த பக்கம் கை எட்டலை. வாடிலாம் நறுக்கி போடுறோமே. பரத்வாஜர் நறுக்கவே மாட்டாராம். ஒரு தடவை நறுக்கினா அப்படியே போட்டுடுவார். இந்த பக்கம் 10, பச்சடியில் 5, கிச்சடியில் 5, கறியில் 5, கூட்டில் 5, பருப்பு அது மாதிரி வறுவலில் 5 எல்லாம் விதவிதமாக போடுறார். 5 பாயசம், 5 பச்சடி, 5 கிச்சடி விதவிதமாக போடுறார். எல்லாம் போட்டால் இவளுக்கு கை இந்த பக்கம் கை எட்டலை, இந்த பக்கம் கை எட்டலை, எதுக்கும் கை எட்டலை. எல்லாருக்கும் வெள்ளி கரண்டி கொடுத்துருக்காரு. 8வது லட்டுவை பிடிச்சி இழுத்து இந்த பக்கத்தில் போட்டு சாப்பிட்றது. நான் திருப்பதி லட்டு மாதிரி, திருப்பதிலாம் இப்போ சின்னதாக போயிடுச்சு. அந்த காலத்தில் பெரிய லட்டுவாகும். அந்த காலத்தில் பெரிய திருப்பதி லட்டு எல்லாம் போட்டால் எல்லாருக்கும் எப்படி சாப்பிடணுன்னே தெரியல. இஷ்டத்துக்கு சாப்பாடு போடுறாரு.
அதனால் சொல்கிற வழக்கம் பரத்வாஜர் விருந்து மாதிரி இருந்தது அப்படி சொல்லுவான். அப்படி எல்லாருக்கும் அன்னதானம் மற்றால் சாப்பிட்டவாலாம் என்ன சொல்கிறாலாம், சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுறாருன்னா, யாராருக்கு தூங்கணும்னா அவளுக்கு சாதாரண ரூம்னா சாதாரண ரூம், ஏசி ரூம்னா ஏசி ரூம், அது வேறு ஏற்பாடு பண்ணி தூங்குறவாளுக்கு, தூக்கம் வராதவாளுக்கு அங்கே கச்சேரி கேட்கணும்னா கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஹாஹா விஸ்வாவசு ஹஹா ஹூஹுன்னு தேவலோக கந்தர்வர்கள் அவள் நன்னா பாடுவாள். ஏன் ஹாஹா ஹூனா ஆலாபம் பண்ணுவார், ஊன்னு ஆலாபம் பண்ணுவார். அதனால் ஹாஹா ஹூனே பேர் அவளுடைய பேர். அவள் பெரிய ஃபேமஸ் கச்சேரிக்காரா, அவளுடைய கச்சேரி ஏற்பாடு பண்ணியிருக்கார். சில பேருக்கு பொம்மலாட்டம்னா பொம்மலாட்டம், நாடகம்னா நாடகம், தூக்கம் வராதவர்கள் அங்கே ஒரு ராமாயண உபன்யாசாரி ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சில பேர் அங்கே வரவா அங்கே உட்காந்துக்கலாம். இது எதையும் கலந்துக்காமல் சொல்லி வம்பு பேசுறதுன்னு ஒரு குரூப் இருக்குது, அவள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. ஆசிரமம்னா இப்படி இருக்கணும் சார், வேலைக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறா, காபினா காபி, டீனா டீ, ஹார்லிக்ஸ்னா ஹார்லிக்ஸ் கொடுக்குறாரு. இனிமேல் நம்ம அயோத்திக்கும் போக வேண்டாம், ராமர் கட்டியும் போக வேண்டாம் இந்த ஜனங்கள் சொல்கிறா. நைவாயோத்யாம் கமிஷ்யாமஹா நகமிஷ்யாம தண்டகான் குஷலம் பரதஸ்யாஸ்து ராமஸ்யாஸ்து ததா சுகம். நைவாயோத்யாம் கமிஷ்யாமஹா, நம்ம அயோத்திக்கு போகவே வேண்டாம். அயோத்தியில் பரதன் சௌக்கியமாக இருக்கட்டும், காட்டுக்கு போக வேண்டாமா, காட்டில் ராமரும் சௌக்கியமாக இருக்கட்டும். நகமிஷ்யாம தண்டகான் குஷலம் பரதஸ்யாஸ்து, பரதன் அயோத்தியில் சௌக்கியமாக இருக்கட்டும், ராமர் காட்டில் சௌக்கியமாக இருக்கட்டும், நம்மளும் இங்கேயே சௌக்கியமாக இருப்போம் அப்படின்னு ஜனங்கள் பேச ஆரம்பிச்சுட்டார்கள். ஒருத்தர் சொன்னால் ரிட்டையர்ட் லைஃப்பில் இந்த ஆசிரமத்துக்கு வந்துடணும் சார் அப்படின்னா. போட ரிட்டையர்ட் லைஃப்பில் இங்கே வந்து என்ன ரிட்டையர்ட் லைஃப்பில் ஒன்றும் உப்பை தொடக்கூடாது, சர்க்கரை தொடக்கூடாதுன்னா, உடம்புல தெப்பு இருக்கும்போது இங்கே எப்படி சாப்பிடணும். ஏதாவது தசரதர் நம்மளை மோசம் பண்ணிட்டார். பரதன் தான் நல்ல ஆசிரமத்தை காமிச்சான், ஆசிரமம்னா அப்படி இருக்கணும்னு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்பொழுது சாதாரண ஜனங்களுக்கே இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா, பரதனுக்கு ஒரு அரண்மனையை ஏற்பாடு பண்ணியிருக்கார். தேவலோக தாசிகள் ரொம்ப திரோத்தம ஊர்வசிலாம் வந்து கூடக்கூடிய பூ வச்சுட்டு பரதனை பூஜை பண்ணுறதுக்கு நிற்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டிருக்கு, அது பரதனை உட்காத்துறதுக்காக. ஆனால் பரதன் அப்படி சிம்மாசனத்தை பார்த்த உடனே, ராமபக்தரான பரதனுக்கு சிம்மாசனத்தை பார்த்த உடனே, ஆஹா சிம்மாசனத்துக்கு ராமரை காணவே நினச்சிருந்தான். அடுத்த க்ஷணம் அந்த இடத்துல ராமர் இருக்கிறதா நினச்சிருந்தான். தனக்கு பூஜை பண்ண வச்சிருந்த அந்த பூக்களை அப்படியே கையில் எடுத்து ஆசனம் பூஜயாமாச ராமாயாபிப்ரணம்யச வாலம் யஜனமாதாய ன்யஷீதத் சஜிவாசனே. அந்த ஆசனத்தில் ராமர் இருக்கிறதா நினச்சிட்டு ராஜாதிராஜாய பிரசக்கிய சாகினேன்னு வந்தத்தை சொல்லி புஷ்பத்தை போட்டு உடனே தனக்கு போடுறதுக்கு வந்த சாமரத்தை அதை வாங்கினான். இன்னொரு சாமரத்தை சத்ருகன் கையில் கொடுத்தான். இது இருக்கிற ராமருக்கு இல்லை, இல்லாத ராமர் அங்கே அந்த சிம்மாசனம் தான் இருக்குது. ராமர் இருக்கிறதா ராத்திரி முழுக்க தியானம் வந்து அந்த சாமரம் போட்டானா. இதை பார்த்தார் பரத்வாஜர் கண்ணீர் விட்டார். தேவலோக சௌக்கியத்தில் ரிஷிகள்லாம் மயங்கிடுவாப்பா, நீ சின்ன பையன், இவ்வளோ சௌக்கியம் உனக்கு இத்தனை சுந்தரிகளான பெண்களையும் வச்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன்னு அந்த ராமபக்தியில் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன்னு இந்த பரத்வாஜருக்கு பரதனை நமஸ்காரம் பண்ணணும்னு தோணுச்சு. அவ்வளோ பெரியவருக்கு ஆச்சரியப்பட்டான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதாரண ஜனங்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுறான். நம்மளை போல் சாதாரண ஜனங்களும் பக்தி பண்ணுறவாதான். நமக்கு என்னென்னா டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், பாக்கி உள்ள டயத்தில் ஏதோ கதை கேட்டுட்டு ஏதோ பஜனை பண்ணிட்டு போகலாம். சாப்பாடையும் தூக்கத்தையும் விட்டுட்டு பக்தி பண்ணுற அளவுக்கு நமக்கு இன்னும் ஆகலை. நம்மளாம் பாகவதா லிஸ்ட்டில் இருக்கோம், மகாபாகவதான்னு சில பேர் இருக்கலாம். அதில் லக்ஷ்மணன். இந்த அயோத்தி ஜனங்கள் அன்றைக்கி எல்லாம் தமசானத்தில் தூங்கி போயிட்டார்கள், ஆனால் லக்ஷ்மணன் தூங்கலை. இங்கே இதே அயோத்தி ஜனங்கள் சாப்பாட்டில் மயங்கிட்டார்கள், ஆனால் பரதன் மயங்கலை. பூர்வம் பௌரகணோ பபூவ தமசா தீரே து நித்ராரசா பாரத்வாஜ தபோவனேபி விவிதைஹி நானாவிதிர் போஜனைஹி. இப்படி எல்லாரும் போது ஜாயன்னாச ஜிதேந்திரியஸ்து பரதோ தியக்த்வா ச நித்ராம் சுகம். அப்படி பார்த்து பரத்வாஜரை ஆச்சரியப்பட்டார். அடுத்த நாள் பொழுது விடிஞ்ச உடனே எல்லாம் மறைஞ்சிருது. இதெல்லாம் தேவலோகத்துலேயும் வந்தது. ஒரு செட்டிங் பண்ணுறாங்கன்னா பிறகு பாருங்க, திடீர்னு ஒரு இடத்துல நான் பெங்களூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். எல்லாம் மண்டபம்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. மண்டபம் சொல்லி தூணாமல் தட்டி பார்த்தா டொப்பு டொப்பு சத்தம் இருக்குது. பார்த்தா ராத்திரியில் கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க மண்டபம். அடுத்த நாள் பார்த்தா வெறும் பார்க்கு தான் அங்கே இருக்குமா. அது மாதிரிலாம் இப்போ புதுசு புதுசாக பண்ணாலே அது மாதிரி பரத்வாஜரை அன்றைக்கே பண்ணி வச்சுருக்காரு. எல்லாருக்கும் ரூம், ஏசி ரூம் எல்லாம், ஏசி ரூம் எல்லாமே இருக்குது. பாத்ரூம் வந்து கொண்டு எல்லாருக்கும். அடுத்த நாளைக்கு பார்த்தா எல்லாத்தையும் மொத்தமாக கலெக்ட் பண்ணி போயிடுவா, லாரியில் ஏற்றிட்டு போயிடுவாளாம். வெறும் மொட்டை இடம் தான் இருக்கும்.
அது மாதிரி இங்கே என்ன ஆச்சுன்னா எல்லாம் காலம்பரம் எழுந்துட்டு பார்த்தா எல்லாம் மறைஞ்சிடுச்சு. அவள் கட்டிலில் படுத்துட்டா, ஏசி ரூமில் பார்த்தா உடத்தையும் காணும், கட்டாந்திரில் படுத்துட்டு இருக்கா. நல்ல வேலை கட்டின வேட்டி மாதிரி தான் இருக்கா, எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்த கூட எல்லாம் மறைஞ்சி போயிடுச்சு. உடனே அங்கே சில பேர் எங்கள் குருநாதர் சொல்லுவார், இது எல்லாம் ராத்திரியோட ராத்திரியாக எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போயிட்டாலே காலம்பரம் ஒரு காபி கொடுத்துட்டு போகக்கூடாதோ போகிறவா அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டாலும் எல்லாம் மறைஞ்சி போயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணலாம், திருப்பி நம்ம ஊருக்கு போவோம், நேராக ராமரை பார்க்க போவோம்னு கிளம்பினாங்க. அப்போ பரதன் வந்து நமஸ்காரம் பண்ணும்பொழுது பரதனை பார்த்து கேட்குறார், இந்த 3 பேர் யாருன்னு. இதுதான் ராமனை பெற்ற கௌசல்யா, பக்கத்தில் இருக்கிறது தான் சத்ருக்னையும் லட்சுமணியும் பெற்ற சுமித்ரை, தனியாக இருக்கிறாளே இவ தான் என்னை பெற்ற மகாபாவி கைகேயி என்று சொல்ல, அடுத்த க்ஷணம் பரத்வாஜருக்கு மேலே தன்னை குத்தம் சொல்லிட்டானேன்னு பூமி வெடித்து போயிட மாட்டோமான்னு நினைக்கிறாள் கைகேயி. ஆனால் கைகேயிக்கு உண்மையான ராமபக்தி உண்டு, ஆனால் வெளியில் எப்படி சொல்கிறது, ஆனால் எல்லோரும் திட்டுறான் கைகேயி வேஷம் போடுறான்னு. அப்போ தான் பரதர் சொன்னார், பரத்வாஜர் சொன்னார், நதோஷேனாவகந்தவ்யா கைகேயி பரதத்வயா ராம பிரவ்ராஜனம் கீதத் சுகோதர்க்கம் பவிஷ்யதி தேவானாம் தானவானாஞ்ச முனீனாம் பாவிதாத்மனாம். இந்த ராமர் காட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா. தேவானாம் தானவானாஞ்ச, எல்லாருக்கும் ஒரு நல்லது நடக்கிறதுக்காக தான் ராமர் காட்டுக்கு போயிருக்கார். இது இனிமேல் கைகேயி குத்தம் சொல்லாதே என்று சொல்ல, குத்தம் சொல்கிறத நிறுத்திட்டான். அப்புறம் எங்கே இருக்காரு என்று கேட்க, நீ உண்மையான எண்ணத்தோடு தானே கேட்குறேன்னு இவர் வேற கேட்குறாரு. என்ன நீங்களே சந்தேகப்படுறீங்களான்னு. இல்லைப்பா, உனக்கு பக்தி இருக்கான்னு கொஞ்சம் ஆட்டி பார்க்குறேன். தூணை நடுறதுக்கும் ஆட்டி நடுவா, பிடுங்கிறதுக்கும் ஆட்டி நடுவா. திருடீகரணமஸ்திதி, உன்னுடைய பக்தி திருடமாக இருக்காங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக அப்படி கேட்டேன். இங்கே சித்திரக்கூடத்து தான் அவங்க அண்ணா இருக்கா, போயிட்டு வா என்று சொல்ல உடனே எல்லாரையும் அழைச்சிட்டு ஓடி வரான் பரதன். அழுதே வரான், யா வன்னராமம் திரட்சியாமி லக்ஷ்மணம் வா மகாபலம் வைதேகீம் வா மகாபாகாம் நமே சாந்தி பவிஷ்யதி. எங்கள் அண்ணாவை எப்போ பார்ப்பேனோ அப்போ தான் எனக்கு சாந்தின்னு இங்கே பரதன் அழுதே வரான். இந்த பரத்வாஜரோ பரதன் வந்தால் உடனே ராமரை பார்த்தான்னு சொல்ல மாட்டார். ஒன்று எப்படி அப்பப்போ வீடியோ இப்படி மாற்றி சில பேர் எடுப்பா பார்க்குவோம். அது பாருங்க வால்மீகி வீடியோ திருப்பிட்டார் ராமர் பக்கம். ராமர் சித்திரக்கூடத்தில் எப்படி இருக்காருன்னு. மாத்யக்கேகினி சித்திரக்கூடகடகே மந்தாகினி மேதுரே பிரத்யக்ர பிரதவஸ்ய கேசரதரோ பிரச்சாய சீதே தலே கௌசேயாஸ்தரணே விதேகவிதிது குர்வாணமங்கே சிரகா காலாம்போதனிவம் பஜே ரகுகுல பிராச்சீன பாக்யம் பிரபும். ராமரும் சீதையும் காலங்காத்தால் ராமர் அனுட்டாரெலாம் முடிச்சா 10 மணிக்கெலாம் முடிச்சுடுவாள். முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 10 மணிக்கெலாம் அந்த காலத்தில் 2 வேளை தான் சாப்பிடுவாள். காலம்பரை ஏதாவது காஃபி குடிப்பா, ஒரு 10-11 மணிக்குள்ளே சாப்பிட்டுடுவாள். அப்புறம் சாயங்காலம் 7 மணிக்குள்ளே சாப்பிட்ருவா, 8 மணிக்கெலாம் படுத்துட்டுருவாள். இது மாதிரி ராத்திரிலாம் சாப்பிட்றதுலாம் பழக்கம் கிடையாது. எப்போனா அந்த காலத்தில் பாத்ரூமே தள்ளி இருக்கும் கக்கூஸ் கொல்லையில். ஏன்னா எப்போயாவது சாப்பிடுவா, எப்போயாவது போவா. இப்போ என்னடனா அடுக்கலை பக்கத்துலேயே கக்கூஸ் கட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா அப்பப்போ சாப்பிட்றதுக்கு அப்பப்போ போகிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் மாறி போயிடுச்சு. இங்கே என்னடான்னா அப்படி ராமர் வந்து 10 மணிக்கெலாம் சாப்பிட முடியாது. இன்றைக்கும் வாத்திம கிராமம்னு இருக்குது கும்பகோணம் சைடில். அங்கெல்லாம் அது மாதிரி தான் 10-11 மணிக்கு சிராத்தமாக இருந்தால் கூட 10-11 மணிக்கு முடிச்சிடுவா. 11 மணிக்கு மேலே சாப்பிட்ட பண்ணால் வாத்தியாருக்கு பணம் தெரியலேன்றுவான். அவள் வாத்தியார் கரெக்டாக வந்து பண்ணிடணும். அப்படி பண்ணால் தான் அவள் அப்பாவே, ஏன்னா அவளே அப்படி தான் சாப்பிட்டு பழக்கம். அவள் அப்பாவே அப்படி பண்ணால் தான் எங்கள் அப்பாவே திருப்தி ஆவார். நீங்கள் புதப்பா காலம் 12 மணிலாம் அங்கக்கூடாதுன்றுவான். 10-11 மணிக்கெலாம் முடிச்சிடுவான். இன்றைக்கி ஆனால் எப்போ போனாலும் அது 10 மணிக்குள்ளே போனால் சாப்பிட்றதெல்லாம் கேட்பா. சாயங்காலம் 7 மணிக்கு முன்னாடி போயிட்டோன்னா நமக்கு சமைச்சிடுவா. நீங்கள் 8 மணிக்கு வந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. 7 மணிக்கெலாம் எல்லாம் கவுத்து வச்சுருவா. அப்படி 10 மணிக்கெலாம் ராமரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படி அந்த காட்டில் அப்படி சுற்றிட்டு இருக்கார். அப்படி சுற்றிட்டு இருக்கும்பொழுது மாத்யக்கேகினி சித்திரக்கூடகடகே மந்தாகினி மேதுரே, ரொம்ப அழகாக சித்திரக்கூடத்தில் ராமர் எப்படிலாம் விகாரம் பண்ணினார்னு ராமபத்ர அழகாக வர்ணிக்கிறார். சைலான் மத்தோ வதரதி கரி ஜாஸ்வ நிர்வாரயேனம். இந்த ராமர் அந்த மலை மேலே நிற்கிறத பார்த்தா ஜம்முன்னு நீலமேக சியாமலாக நிற்கிறத பார்த்துட்டு ஒரு யானை குட்டி அங்கேருந்து ஓடி வருது. தும்பிக்கிறதுக்குன்னு வீன்னு கத்திட்டு இந்த யானையை பார்த்த உடனே சீட்டை பார்த்தா ஐயோ யானை வருதுன்னு ராமர்கிட்ட அதை வரட்டுங்கோங்கிறான். மே லக்ஷ்மணா ஜாஸ்வனேர் வாரைனம் சௌமித்தே மா பவது ஜெயிதா. அதில் வில்லை எடுத்து டங்காரம் பண்ணுவாள். அது சிம்ம கருதின மாதிரி கேட்கும். அது மாதிரி ஒரு டங்காரம் மண்ணை
அந்த சிம்மகர்ஜனை கேட்ட உடனேயே சீதை பயந்து போய் சிங்கம் தான் வந்துட்டு நினச்சிட்டு ராமரை கட்டின்றானாம். காடாஸ்லிஷ்டோ ஜனக சுதயா கோசலேந்திரோவதான்னஹா. இந்த யானை வந்துட்டு தேவலை போல இருக்கு. இந்த வில்லு சப்தத்தை பார்த்தா அது அதோட பயங்கரமாக இருக்க போய் சீதையை சீதையை ராமரை கட்டிக்க அந்த சீதையுடைய இந்த குங்குமம் ராமர் தோலில் பதிதான். அது என்னன்னா ராவண மதத்துக்கு இப்படியே வீரதிலகம் விட்ட மாதிரி இருக்கு என்று நினைக்கிறார். மாத்யக்கேகினி சித்திரகூட கடகே மந்தாகினி மேதுரே. அந்த ராமரும் சீதையும் வரதை பார்த்துட்டு ஒரு மயில் டான்ஸ் ஆடுறது. ஏன்னா ராமர் நீலமேக சியாமரனாக இருக்கிறத பார்த்தா நீலமேகம் மாதிரி இருக்குது. மேகத்தில் வில் இருக்கிற மாதிரி ராமட்டையும் வில் இருக்குது. மேகத்தில் மின்னல் கொடி இருக்கிற மாதிரி சீதை பக்கத்தில் வராளா. மாத்யக்கேகினி சித்திரகூட கடகே பேசிட்டே வரா ராமரும் சீதையும். ரொம்ப அழகாக வண்டிக்கிறார். ஹம்சி மந்தம் சலதி. அங்கே பாருங்கோ ஹம்சபட்சி எப்படி ஸ்டைலாக நடக்கிறது அப்படியான்னு ராமர சீதையே பார்க்குறார். ஹம்சி மந்தம் சலதி ஹரிணி. அங்கே பாருங்கோ கோகிலஹா அந்த குயில் கூடுறது பாருங்கோ. அப்படி கோயிலை பார்க்குறாரு, சீதையை பார்க்குறாரு. இந்த பாருங்க மயில் டான்ஸ் ஆடுறது பாருங்கோ. ஒன்று ஒன்றா காமிக்க ராமர் வந்து அதை பார்த்துட்டு அதை ஒரு க்ஷணம் பார்த்துட்டு சீதையை தான் பார்த்துட்டு இருக்கார். அங்கே பார்க்கணும்னா என்ன பார்க்குறே அங்கே சொல்கிறாள். துவாம் பஸ்யாமி ஏதைர் அளவிதி வதன்னு பாதுன கோசலேஷா. எனக்கு ஹம்சபட்சியே பார்க்க வேண்டாம். சீதை நீ நடக்கிறத பார்த்தே ஹம்சபட்சி நடக்கிற மாதிரி இருக்குது. நீ பேசுகிறதே குயில் பேசுகிற மாதிரி இருக்குது. நீ நடக்கிறதே அழகே டான்ஸ் ஆடுற மாதிரி. அதனால் ஒன்றை பார்த்தாலே எனக்கு எல்லாத்தையும் இந்த வனத்தை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சீதையை சந்தோஷப்படுத்திட்டு. ஏன்னா சீதைக்கு ஒண்டியாக இருக்கா, தோழி கூட இல்லை. அதனால் சகி வச்ச விகாகஸ்வ இந்த சகி மாதிரி இந்த மந்தாகினியை நினச்சிக்கோ என்னெல்லாம் ராமர் அப்படி அழைச்சிட்டு வரா. அங்கே ஒரு குங்குமப்பூ விருட்சம். அதுலேருந்து குங்குமப்பூ கொட்டி 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 எடுத்துகிட்டு போகிறதுக்கு காட்டில் ஆள் இல்லாதனால அது விழுந்து விழுந்து அப்படியே மெத்த மாதிரி இருக்கான். அங்கே சீதாதேவி தன்னுடைய துணியை மேலே போட்டுருக்கிற வஸ்திரத்தை ராஜஸ்திரிகளாக அப்படி மேலே ஒன்று போட்டுப்பான். அந்த வஸ்திரத்தை போட அதில் ராமர் படுத்து நுட்டார். தலையான வேணுமே தன்னுடைய மடியே கொடுத்தாலாம். கௌசேயாஸ்தரணி விதேகது இதுகு குருவான மங்கே சிரகா. அப்படி படுத்துட்டு இருக்கார் ராமர். இப்படி படுத்துட்டு இருக்கிற ராமர் யாருடான்னா ரகுகுல பிராச்சீன பாக்யம். பிரபும் ரகுகுல பிராச்சீன பாக்யம். ரகுகுலத்தில் படிந்தவா புண்ணியத்தினுடைய பலனாக ராமர் இங்கே வந்திருக்கார் என்று நினைக்கிறார். இப்படி ராமர் படுத்துகிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு விடுபட்டுன்னு ஓடுறது மிருகங்கள்லாம் பயந்துண்டு விடுகுடுன்னு எல்லா மிருகங்களும் ஓடுறதை பார்த்தோன்னே ராமர் எழுதுண்டார். லட்சுமணா, யாராவது ராஜகுமாரன் வேட்டையாட வந்திருக்கான் போல இருக்கு. இல்லாட்ட மிருகங்கள்லாம் அப்படி பயந்துட்டு ஓடாது. எந்த ராஜகுமாரனாக இருந்தாலும் சொல்லு, இங்கே ரிஷிகள்லாம் இருக்கிற இடம், இங்கே வேட்டையாடக்கூடாது சொல்லு என்று சொல்ல உடனே லட்சுமணன் மரத்து மேலே ஏறி பார்க்குறான். எந்த ராஜகுமாரனாக இருந்தாலும் அவனுடைய தேரில் கொடி இருக்குமே, கொடியை வச்சு கண்டுபிடிக்கலான்னு இப்படி பார்த்தான். அண்ணா ராஜகுமாரன்னு யாரோ ஒருத்தர் வரல, பெரிய சைன்யமே வருது. பெரிய சைன்யமா? யாருடைய சைன்யம் பாரு. உடனே உத்து பார்த்தான். அண்ணா அக்னிம் சம்சமயத்வாரியா, சீக்கிரம் அந்த அக்னியை அணைச்சிட்டு நீங்கள் ஆசிரமத்தில் மண்ணியோட போய் உட்காந்து புரிஞ்சுடுத்து. அந்த பரதன் தான் வரான். உங்கள் காட்டிலேயே வதம் பண்ணலான்னு பெரிய சைன்யத்தோடு எடுத்துன்னு வரான். ஏன்னா நம்ம கோவிதாரம்னு ஒரு மரம், கல்பக விருட்சம் மாதிரி பல மரங்கள், மந்தாரம், பாரிஜாதம், கோவிதாரம், இதெல்லாம் தேவலோக விருட்சங்கள். இதெல்லாம் பாரிஜாதத்தினுடைய ஒரு வகை. அந்த கோவிதார துவஜம் தெரியறது. நம்ம அயோத்தி சைன்யம் அந்த யானை தான் வருது. அதனால் நீங்கள் பாட ஆசிரமத்தில் இருக்கோ, இந்த பரதனுடைய சைன்யத்தை பொடி பொடியாக்கி பரதனை வதம் பண்ணிட்டு நான் வரேன். அவதான் ராமர் சொன்னார். விப்ரியம் கிருத பூர்வந்தே பரதேன கதானுகிம் ஈதிருஷம் வாபயந்தேத்ய பரதம் யத் விஷங்கசே. பிறந்ததுலேருந்து 2 நாள் பரியந்தான் எப்பயாவது நம்மள்கிட்ட தப்பாக நடந்திருக்கானோ. இருக்கா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டதே கிடையாது. சாதாரணமாக அண்ணா தம்பிகள் இருக்கா சின்ன விஷயத்தில் விளையாட்டு பந்துக்கு கூட சண்டை போடுவான். அது மாதிரி கூட ஒரு சண்டை போட்டதில்லை பரதன். அவனையும் இப்படி சந்தேகப்படுறேன். உனக்கோ பரதனுக்கோ ஒரு கஷ்டம் வரும் பட்சத்தில் அந்த கஷ்டத்தினால் வரக்கூடிய சௌக்கியம் எனக்கு அவசியமே இல்லைப்பா. நம்ம பந்துக்களோடு எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிற ஒரு சௌக்கியம் இருக்குது, அதுதான் உண்மையான சௌக்கியமே தவிர நம்முடைய பந்துக்களோ பாக்கி எல்லாரும் கஷ்டப்படும் போது நம்ம மாத்திரம் சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடு இல்லைப்பா, அது விஷங்கிறார் ராமன். பஸ்மத குருதான் சிகி. அதனால் அப்படிப்பட்ட எனக்கு ஒரு சௌக்கியம் அவசியம் இல்லை. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், பரதன் தான் ராஜ்யத்தை பிடிக்கிட்டான், பரதன் தான் ராஜ்யம் பிடிக்கிட்டான் நீ சொல்லிட்டு இருக்க.
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ராஜ்யம் பேசுகிறது உனக்கு தான் ராஜ்யம் போயிடுதுன்னு ஆசை இருக்குன்னு தெரியுது. நான் யார் என்ன பேசுகிறானோ அதில் அவனுக்கு அதில் அபிப்பிராயம் இருக்குன்னு அர்த்தம். அவன் அப்படி மோசம் சார் இது மாதிரி பண்ணுறான்னா என்ன அர்த்தம்னா, அது நமக்கு இல்லையேன்னு இவனுக்கு வருத்தம். அதனால தான் அதை தான் சொல்லிட்டு இருப்பான். எதி ராஜ்யஸ்ய கேதோஸ்தம் இமாம் வாச்சம் பிரபாஷசே. பரதன் வரட்டும், பரதன்ட்ட நான் சொல்கிறேன், இந்த லக்ஷ்மணனுக்கு ராஜ்யத்தை கொடுன்னு சொல்கிறேன், ராஜ்யத்தை அவனை கொடுப்பான், நீ ராஜ்யத்தை வச்சுக்கோ, பரதனை என் கூட அழைச்சின்னு போகிறேன்னு என்று சொல்ல உடனே சுவாணி காத்திராணி லஜ்ஜியா, அந்த லஜ்ஜையில் குறுகி போயிட்டான் லக்ஷ்மணன். அப்புறம் திரும்பி இப்படி பார்த்தான், ஒருவேளை நம்ம அப்பா தான் உங்களை பார்க்க வரான்னு நினைக்கிறேன், ஆனால் அப்பா வந்தால் கூட அந்த வெண்கொற்ற கொடை வரும், சாமரம் வருமே, அதெல்லாம் வந்து காணுமே. ராமர் சொன்னார், முதல்ல மரத்தை விட்டு இறங்குனார். விருட்சாகிராதவரோகத்வம், மரத்துலேருந்து இறங்கிது பரதன் வரட்டும், பரதனுக்காக ராமரை காத்துருக்கார். அங்கே பரதன் மறுபடியும் இப்படி திருப்புறார். வால்மீகி வீடியோ பரதன் இப்படி வராங்க. யாவன்ன சந்திர சங்காசம் திரட்சாமி சுபமானனம் பிராது பத்மபலா சாட்சம் நமே சாந்திர் பவிஷ்யதி. யாவன்ன ராஜ்யே ராஜ்யார்ககாம் பிதிருபைதாமகே ஸ்திதः அபிஷேக ஜலக்லின்னோ நமே சாந்திர் பவிஷ்யதி. யாவன்ன சரணௌ பிராதுः பார்த்திவ வியஞ்சனான்விதௌ சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. யாவன்ன ராமம் திரட்சியாமி, எங்கள் அண்ணா ராமரை என்னைக்கு நான் பார்ப்பேனோ, எங்கள் மன்னி சீதாதேவியை என்னைக்கு பார்ப்பேனோ, லக்ஷ்மணனை எப்போ பார்ப்பேனோ அப்போ தான் எனக்கு சாந்தி. எங்கள் அண்ணாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக ஜலத்தை எப்போ பார்க்குறேனோ, அபிஷேக ஜலன்னா அபிஷேகத்தோட நனைஞ்ச ஈரத்தலையோடு இருக்கிற ராமரை பார்க்கும்போது தான் எனக்கு சாந்தி. எங்கள் அண்ணாவுடைய அந்த பாதத்தை என் சிரசில் எப்போ நான் வச்சுப்பேனோ அப்போ தான் எனக்கு சாந்தி. எனக்கு சாந்தி இல்லையேன்னு அழுந்தே வரான் பரதன். அதான் ராமன் நடந்து போன அடிச்சுவிட பார்க்குறார். ஆஹா, ராமன் நடந்து போயிருக்காருன்னு அதில் உருண்டு பிறண்டான். அங்கங்கே கொடியில் மரத்தின் மேலே ஒரு மர உரியை தொங்க விட்டுருக்கான் லக்ஷ்மணன். ஏன்னா காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா எந்த பக்கம் நம்ம வீடுன்னு தெரியாது, எல்லாம் ஒரே பக்கமாக மரமாக இருந்தால், அதனால் இந்த பக்கம் தான் அந்த காட்டிலேயே அந்த மரத்தில் ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்கான் பரதன், அந்த லக்ஷ்மணன். இதுதான் ஆசிரமத்துக்கு போகிற வழி. அங்கே ஒரு மரத்தை துணியை கட்டி வச்சுருக்கான். இதெல்லாம் தான் ராமர் இருக்கிறதுக்கு அங்கே சொல்கிறான். கூட வரக்கூடிய சத்ருகன் கூட சொல்கிறான், அண்ணா அங்கே யாரும் மனுஷியால் இருக்கா போகிறதுக்கு, புகை தெரியறது, புகை இருந்தாலே மனுஷியால் இருந்தால் தான் அக்னி வச்சுட்டுப்பா புகை. ராமர் மாதிரி இருக்கிறவாளோ அங்கே இருப்பான்னு ஆரம்பிக்கும் பொழுதே நிறுத்து போகிறோம், அங்கே ராமர் தான் இருக்கா, நம்ம அங்கே போவோம்னு அந்த அடையாளத்தை வச்சுட்டு இவர்கள் வரார்கள். பரதனுக்காக ராமர் காத்திருந்திருக்கார். அங்கே வந்து பரதன் ராமனை பார்த்தான் அப்படின்னு வால்மீகி சொல்லலை. இங்கே என்ன சொல்கிறான்னா, ததர்ஷ பரதோ குரும் உடஜே ராமமாசீனம் ததர்ஷ பரதோ குரும். குருவான ராமரை பார்த்தான். ஏன் குருவான ராமரை பார்த்தான்னு சொன்னார்னா, சாந்தி இல்லைங்கிறவனுக்கு எப்போ சாந்தி வரும்னா குருவை பார்த்தா தான் சாந்தி கிடைக்கும், இல்லாத போனால் சாந்தி கிடைக்காது. பாக்கியெல்லாம் காசு கொடுத்து வாங்கலாம், பணம் பத்தும் செய்யும்பா. காசு கொடுத்து நல்ல பட்டு புடவை வேணும்னா வாங்கிக்கலாம், வயிறு நெக்லஸ்னால் வாங்கிக்கலாம், சாப்பாடுனா வாங்கிக்கலாம். கடையில் போய் எனக்கு சாந்தி இல்லைன்னு கேட்டால் கடைக்காரன் எனக்கும் சாந்தி இல்லையேம்மா. இந்த சாந்தி நிம்மதியை மாத்திரம் காசு கொடுத்து வாங்க முடியாது, அதுக்கு குரு கிட்ட போனால் தான் கிடைக்கும். அதனால் சாந்தி இல்லையேன்னு வரக்கூடிய இந்த பரதனுக்கு குருவாக ராமர் அங்கே சாந்தியை கொடுக்குறவராக இருக்கார். ததர்ஷ பரதோ குரும். அது அழகாக சப்பு ராமாயணத்தையும் எடுத்து சொல்கிறார். இந்த சாந்தி தேவதைன்னு ஒன்று இருக்குது, அந்த சாந்திக்குன்னு ஒரு தேவதை. அந்த சாந்தி தேவதை ஒவ்வொருத்தையாக போச்சான். ஒவ்வொருத்தையும் போய் கடைசியில் அதுக்கே சாந்தி இல்லை, சரி இவன்ட்டு போய் நான் மாட்டின்னு அதுக்கே சாந்தி இல்லாமல் அவன்கிட்ட போய் கடைசியில் இந்த சாந்தி தேவதை ராமர்கிட்ட வந்த பிறகு தான் அந்த சாந்தி தேவதைக்கே சாந்தி கிடச்சிதான். அப்படி அந்த ராமர் சாந்தி தேவதைக்கு ஒரு இருப்பிடமாக இருக்காராம். அசாவாசம் சாந்தேகி அகிருத சுகிருதானாம் அசுலபம் நவாம்போதஸ்யாமம் நளினநயனம் வல்கலதரம் ஜட்டாஞ்சூட்டாபீடம் புஜகபதி போகோ மம புஜம் ததர்ஷ ஸ்ரீமந்தம் விபின புவி சீதா சகச்சரம் அதாவாசம் சாந்தேகி. சாந்திக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய ராமரை பார்த்து அப்படி தொப்புன்னு விழுந்தான். அப்பிராப்பிய சரணவு பிராகு. ராமர் காலில் விழணும் அடிச்சுன்னு ஓடி வந்தவன் கொஞ்சம் முன்னாடியே விழுந்துட்டான். விழுந்த இடம் அப்படியே பரதன் ஓடி வந்த விழுந்த இடத்துல அப்படியே அந்த மண் தரையில் அப்படியே பதிஞ்சு கொடுத்தான். ஒரு அடி பள்ளம் அப்படியே பதிஞ்சு எடுத்து. அவன் வந்த உடனே அவன் வர வழியும் பொறுத்து இல்லாமல் ராமரே எழுந்து அவனை தூக்கி மடியில் உட்காந்து வச்சிருந்தார். இன்னொரு மடியில்
சத்ருக்னனை உட்காந்து வச்சிருந்தால் 2 பேரும் இப்படி மாறி மாறி பார்க்குறாராம். கம்பன் சொல்கிறான், புள்ளினன் என்று அவன் புனைந்த வேடத்தை பன்முறை நோக்கினான், பலவும் உண்ணினான், மல்லுயர் தோடினான், வலியனோ வென்றான். ராமருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம தான் ஜடையும் மரவடியும் போட்டுக்கணும்னு கைகேயி அம்மா வரம் வாங்கியிருக்கா, இவனுக்கு யார் வரம் வாங்கினான்? இவனும் மரவடியும் ஜடையும் போட்டு ஒத்துட்டு இருக்கானே. ஒருவேளை இந்த காட்டில் ரிஷிகளை மரவடியும் ஜடையாக பார்த்து பார்த்து பழக்கம் படுத்தலை, இந்த கண்ணில் பரதனை பார்த்தும் மரவடி ஜடை மாதிரி தோன்றதான்னு பன்முறை நோக்கினான். பல தடவை பார்க்குறானாம். எனக்கு தான் கண்ணு பிரமையா இல்லை உண்மையிலே ஜடையும் மரவடியும் போட்டுருக்கானா தொட்டு பார்க்குறான். பலவும் முன்னினான். அவள் தான் கேட்டான், அப்பா இருந்தார்னா இப்படி இவனை மரவடி போட்டுன்னு அனுப்பிச்சிருக்க மாட்டார். அதனால் மல்லுயர் தோழினான், வலியனோ வென்றான். தேவேந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு அந்த பல பராக்கிரமுடைய தசரதர சௌக்கியமா என்று கேட்க, அடுத்த க்ஷணம் இந்த இடத்துல ஒரு ராஜ தர்மத்தை ராமர் சொல்கிறான். இது இப்படிலாம் இருக்கியா, அப்படிலாம் இருக்கியா? கடைசியில் அதெல்லாம் விட்டுட்டான். ராஜ தர்மம் எனக்கு எதுக்கு? கிம்மே தர்மாத் விஹீனஸ்ய ராஜ தர்ம கரிஷதி என்று சொல்லி, त्वामेव शोचन् तव दर्शनेप्सुः त्वय्येव सत्ता मनिवर्त्य बुद्धिं त्वया विहीनस्तव शोकरुग्णः त्वां संस्तमितः तां संस्मरन् अस्तमितः पिता ते त्वामेव शोचन् तव दर्शनेप्सुः. அண்ணா, உங்கள் அப்பா உங்களையே நினச்சிட்டு உங்கள் நாமத்தையே சொல்லிட்டு உங்களுடைய பிரிவினால் உங்கள் லோகத்தை அடைஞ்சிட்டார் அப்படி சொல்ல, அடுத்த க்ஷணம் சீதையை பார்த்து ராமர் சொன்னார், சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா. சீதை ஒரு அரசமரத்தை பார்த்தா கூட பிரதர்ஷனம் பண்ணுவாளாம். ஏன் அரசமரத்தை பிரதர்ஷனம் பண்ணுறான்னா, இன்றைக்கும் நம்ம முன்னாடி ஸ்திரீக்கெல்லாம் அரசமரத்தை பிரதர்ஷனம் பண்ணுவாள். ஏன் பண்ணுறான்னு கேட்டால், எங்கள் மாமியார் பண்ணுவா, நான் பண்ணுறேன். அது மாதிரி தான் கௌசல்யா பண்ணுறேன், நானும் பண்ணுறேன். சாதாரணமாக அரசமரத்தை எதுக்கு பிரதர்ஷனம் பண்ணுவாள்? நல்ல குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுவாள். இந்த சீதை எதுக்கு பிரார்த்தனை பண்ணுவாளாம்? எங்கள் மாமனார் மாமியார் சௌக்கியமாக இருக்கணும்னு அரசமரத்தை பிரதர்ஷனம் பண்ணுவாளாம். அப்படின்னா எப்படி சௌக்கியமாக வச்சுருக்கா அந்த மாமனார் மாமியார்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி பிரதர்ஷனம் பண்ணி எப்போ பார்த்தாலும் எங்கள் மாமனார் மாமியார் சௌக்கியமாக இருக்கணும் சொல்லுவேமா. உங்கள் மாமனார் சீதே மிருதஸ்தே ஸ்வசுரஹா பித்ருஹீனோ ஸ்ரீ லக்ஷ்மணா. அப்பா இல்லாத குழந்தைய ஐட்டியப்பா லக்ஷ்மணா. பரதோ துக்கமாஜஷ்டே சொர்க்கதிம் பிருத்திவீபதே. உடனே பரதன் சொன்னான், மூத்த பையன்தான் சம்ஸ்காரம் பண்ணணும். அதுவும் அப்பாவுக்கு இஷ்டப்பட்ட பிரியன் சம்ஸ்காரம் பண்ணால் தானங்கள்லாம் நிவாபதானம் இந்த பிண்ட பிரதானம்னா அப்பாவுக்கு ரொம்ப திருப்தி ஏற்படும். நீங்கள் பண்ணுங்கோ, நாங்கள்லாம் பண்ணிட்டோம் என்று சொல்ல, நீ சீதையை முன்னாடி போக சொல்லி, ஏன்னா இந்த கர்மாவுக்கு சின்னவா முன்னாடி போகணும். அதனால் இங்கே சீதையை முன்னாடி போக சொல்லி அப்படி நேராக மந்தாக்கினிதியில் இறங்கி அங்கே தர்ப்பணங்கள்லாம் வந்தார். இன்றைக்கும் சித்திரக்கூடத்தில் அந்த கட்டம் இருக்குது. இந்த மகாலயப்பட்ட டயத்தில் நார்த் இந்தியாவில் உள்ள ஜனங்கள்லாம் சித்திரக்கூடத்தில் குவிஞ்சிடுவா. நமக்கு என்டர் பண்ண முடியாது அந்த டயத்தில். தீபாவளி டயத்துலையும் இது மாதிரி டயத்துலையும். ஏண்டானா இங்கே ராமர் முதல்ல அப்பாவுக்கு கர்மா பண்ணின இடம். அந்த இடத்துல நம்ம பண்ணினா நமக்கு இருக்கிறவங்க கரையேறுவார்கள்னு இன்றைக்கும் நார்த் இந்தியா ஜனங்கள் அந்த சித்திரக்கூடத்துக்கு வருவார்கள். அவன் டென்ட்டு மாதிரி போட்டு இருக்கிற இடத்துல தங்கிப்பார்கள். காடு தான் இன்றைக்கும் இருக்கிற இடத்துல டென்ட்டு போட்டு தங்கிட்டு இருப்பார். அப்படி ராமர் அங்கே மந்தாக்கினியில் இறங்கி தசரதற்கு வேண்டிய கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு திரும்பி வரார். அதுக்குள்ளே கௌசல்யெல்லாம் பார்க்குறா. ராமருக்கு இங்குதி பின்னாக்கணும். இங்குதின்னு ஏதோ ஒரு மரத்துடைய புண்ணாக்கு அதை போட்டிருக்கா. நம்ம எதை சாப்பிடுமோ அதுதானே பிதர்களுக்கு கொடுக்கணும்னு நியமம். அதனால் ராமர் இவ்வளோ மோசமான சாப்பாடு சாப்பிட்டுருக்காரு. கதம் இங்கிது புண்ணியாக்கம் சகும் தேவசுதாதிகா. தசரதற்கு கடைசியில் இதுதான் கிடைச்சதோ அப்படின்னு நினச்சிட்டு கௌசல்யெல்லாம் வரார்கள். வந்த உடனே பரதன் நமஸ்காரம் பண்ணி, தஸ்ய மேதாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமர்கசி அபிஷிஞ்சஸ்வஜாத்யேவ ராஜ்யேன மகவானிவ. பட்டாபிஷேகத்தில் எல்லாம் எடுத்துன்னு வந்துடுச்சு. எங்கள் அம்மாவையும் சமாதானம் பண்ணிட்டேன். இங்கே ஒரு சின்ன ஒரு காரியம் பண்ணணும். என்னன்னு கேட்டார் அவன். இப்படி கொஞ்சம் லைட்டாக தலையை குடிஞ்சா போகிறோம். வசித்தர் பட்டாபிஷேகம் பண்ணி கிரீடத்தை சூட்டுவா, ஊருக்கு போகலாம் வாங்குவோம். ராமர் சொன்னார், அவாவா இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாதுப்பா. நாத்மன காம காரோஸ்தி புருஷோயம் மணீஸ்வரஹா இதஸ்தேதரதஸ்தேனம் கிருதாந்த பரிகர்ஷதி சர்வேக்ஷயாந்தாஞ்சயாஹ பதனாந்தாः சமுத்சயாஹ சம்யோகா விப்ரயோகாந்தா மரணாந்தந்து ஜீவிதம் யதா காஷ்டஞ்ச காஷ்டஞ்ச சமேயாதாம் மகார்ணவே சமேத்திரம் வியபேயாதாம் காலமாசாத்திய கஞ்சன. இங்கே ராமர் அழகான ஒரு கீதை, ராமகீதை. எப்படி கிருஷ்ணன் கீதை உபதேசம் பண்ணினாரோ இங்கே ராமர் கீதை. நாத்மன காமகாரோஸ்தி புருஷோயம். அவன் இஷ்டத்துக்கு எதுவும் நடக்காதுப்பா.
புருஷோயம் அனீஸ்வரா. நம்ம ஒன்று பண்ணுவோம், வேற ஒன்று நடக்கும். இதரதஸ்தேனம் கிருதாந்த பரிகரிஷதி. சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு நாளைக்கு செலவழிஞ்சிடும். சர்வே க்ஷயாந்தா நச்சியாக. மேலே ஏறினவெல்லாம் ஒரு நாளைக்கு கீழே இறங்கிதான் ஆகணும். நீ மரத்து மேலே ஏறினாலும், மாடியில் ஏறினாலும், அல்ல சொர்க்கத்திலே ஏறினாலும், பிரம்மலோகம் ஏறினாலும், பூணாலோகாக புனராவர்த்தி மறுபடியும் கீழே இறங்கிதான் ஆகணும். கீழே இறங்காத ஏறான வைகுண்டம் ஒண்டி தான். அதனால பதனாந்தா சமுச்சயாக. சேர்றவெல்லாம் ஒரு நாளைக்கு பிரிஞ்சு தான் ஆகணும். சம்யோகா விப்ரயோகாந்தாக மரணான். இப்போ இருக்கிறவன் ஜீவிச்சுட்டு இருக்கோன்னா ஒரு நாளைக்கு போகிறதுக்கு தான். வாசுதேவ பிரம்மன் ஒரு ஞானி, அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அது கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட் நைட்டில் அவர் என்ன பேசினார்னா, ஆத்துக்காரிகிட்ட அவர் சொன்னார், நம்ம எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? 2 பேரில் யாராவது ஒருத்தர் முன்னாடி போயிடுவோம். ஒருத்தர் முன்னாடி போனால் பின்னாடி இருக்கிறவன் அழணும். அழறதுக்கு யாருமே இல்லையேன்னு வருத்தப்படக்கூடாது. நீ போனால் அழறதுக்கு நான் போனால் அழறதுக்கு நீ. இப்படியே அவர் ஃபஸ்ட் நைட்டில் பேசுவார். ஞானிகள் பேசினே இப்படி தான் பேசுவார். அப்படி அவர் சொன்னார்னு சொல்லுவார். அப்படி அந்த சமயம் மரணாந்தந்து ஜீவிதம் எதா காஷ்டஞ்ச சமேயானம். அப்படி 2 கட்டைகள் நதியில் ஒன்றா சேரும். கொஞ்சம் நேரம் பிரயாணம் ஆகும். ஒரு ஆளை அடித்தா பிரிஞ்சு போயிடும். அது மாதிரி ஒரு குடும்பத்தில் 10 பேர் சேர்றான், தானாக பிரிஞ்சு போகும். நந்தன் துரித ஆதித்தே. சூரியன் உதிச்சா ஆஹா சந்தோஷம்லாம் சந்தோஷமாக முடிச்சுக்கிறா. உடனே காலண்டரை கிழிக்கிறான். காலண்டரை கிழிக்கல, நம்முடைய ஒரு டே கிழிஞ்சு போகிறது. அதனால் நந்தன் துரித ஆதித்யே நந்தன் ஜஸ்தமிதேரபவும் ஆத்மனோ நாவ புத்தியந்தே மனுஷ்யா ஜீவிதக்ஷயம். பரதா, நீ அப்பா போயிட்டான்னு அழாதேன்னா. எதுக்கு அழணும்னா உனக்காக அழுன்னா. ஆத்மான மனுஷோஜத்துவம். இப்படி யாராவது சொல்லுவாரோ? நம்ம அப்பா நல்ல காரியம் பண்ணினா நல்ல லோகத்துக்கு போயிட்டான். அந்த அப்பா போன நல்ல லோகத்துக்கு நம்மளும் போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அப்பா பண்ணின தர்மத்தை நம்மளும் பண்ணணும். அப்பா சொன்ன பேச்சை நீ கேட்கணும். 14 வருஷம் நான் காட்டில் இருக்கணும், 14 வருஷம் நீ நாட்டில் இருக்கணும். அதனால் அப்பாவை நினச்சி அழாத, அப்பாவை நம்ம ஒன்றை நினச்சிட்டு அழு. உடனே பரதன் சொன்னால், அமரோகமாக சத்வஸ்தம். இங்கே உட்காந்துட்டு இப்படி தான் நீங்கள் தான் பேச முடியும். அப்பா கடைசி காலத்தில் புத்தி மழுங்கி போயிட்டார். அந்த புத்தி மழுங்கி கடைசி காலத்தில் தெரியாமல் காட்டுக்கு போகணும்னு சொன்னார். அப்பா சொன்னதை நீங்கள் வேத வாக்கான்னு நினச்சின்னு வந்துட்டு கடைசி காலத்தில் சிலருக்கு உளருவாப்பாங்கோ. அது மாதிரி உளறினதை நீங்கள் சத்தியம்னு நினச்சின்னு வந்துவிட்டேன். இங்கே தான் ராமர் எடுத்து சொல்கிறார், அப்பா உளரலப்பா புறா தெய்வாசுரேச்ச சங்கிராமே. தேவாசுர யுத்தத்தில் அம்மாவுக்கு அன்னிக்கே கொடுத்த வாக்குப்பா. அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் நீ கவலைப்படாத. தொம் ராஜா பரத பவஸ்வயம் நரானாம் வன்யானாம் அகம் விராஜரான் மிருகானாம். நீ நாட்டில் நீ ராஜா. நான் காட்டில் ராஜா இல்லை, ராஜாவுக்கும் ராஜாவாக இருப்பேன். ஆனால் காட்டில் ராஜா சிங்கம். அந்த சிங்கத்தையும் அடக்கி ஆடக்கூடிய ராஜாவுக்கும் ராஜாவாக நான் ராஜனாக இருப்பேன். நீ நாட்டில் ராஜாவாக இருந்தா. உனக்கு கொடை அங்கே, எனக்கு மரம்தான் கொடை. உனக்கு மந்திரி சத்ருகன், எனக்கு மந்திரி லக்ஷ்மணா. இப்போ மாற்றிலாமோ? மாற்றலை. லக்ஷ்மணன் தான் எனக்கு ஃப்ரெண்டுன்னு தெரியுமே. லக்ஷ்மணா மமவித பிரதான மித்திரம். இப்படி சொன்ன உடனே பரதனால் பேச முடியல. இதை பார்த்த ஜாபாலின்னு ஒரு ரிஷி, அவர் அந்த காலத்துலேயே நாஸ்திகம் பேசுகிறார். நாஸ்திகம்லாம் இன்றைக்கி பேசலை. அன்றைக்கே இந்த பிருகஸ்பதி, இந்த நல்ல தர்மத்தில் இருக்கிற ரிஷிகள் தான் நாஸ்திகம் பேசுகிறான். அவர் அங்கேயே தாடியை உருவிண்டே சிரித்தார். தசரதன் பசங்க 4 புத்திசாலின்னு நினச்சேன். 4 மக்கா அசடா இருக்கு. ஏன்னா பிதிர்வாக்கிய பரிபாலனம் பேசிட்டு இருக்கேன். அப்பாவே போயிட்டார், அப்புறம் எங்கே வாக்கியம் இருக்கும் நடவடிக்கை. அப்பா போன பிறகு எல்லாம் என்னமோ இஷ்டத்துக்கு நடந்துட்டுருக்கு. அப்பா போயிட்டான்னு சாந்தம் பண்ணிட்டு இருக்கான். சாந்தம் எங்கேயாவது போகுமா? இப்போ நம்ம அப்பா உயிரோடு இருக்கும்பொழுது நம்ம அப்பாவை கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூருக்கு அனுப்பிச்சுடணும். அனுப்பிச்சிட்டு ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு 2 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி திருப்பூரில் கேட்கணும், உனக்காக 2 பேருக்கு சாப்பாடு போட்டேனே வயிறு நம்பிடுதான்னா. இல்லைன்றார். பக்கத்து ஊர் திருப்பூருக்கு போனாலே சாப்பாடு போய் சேர மாட்டேங்கிறது. இப்போ எங்கே போனான்னே தெரியல. பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய புனராகவனம் புதா. எங்கே போனார்னே தெரியல. அப்பாவுக்குன்னு இங்கே போடுறான், அங்கே போடுறதுங்கிறான். இதெல்லாம் யாரு கண்டா? இவர் பேசுகிறார் வியாபாரி. நதத் பட்சசனம் பவேது. இதெல்லாம் யார் கண்டா? சில பேர் சௌக்கியமாக, சில பேர் சௌக்கியமாக இருக்குன்னு இது அவெல்லாம் கிரந்தாக மேதாவி, சில புத்திசாலிகள்லாம் உழைக்காமே சாப்பிடணும்னு பிளான் பண்ணி எழுதி வச்சதுங்கிறான். கிரந்தாக மேதாவி கிருதாக. இங்கே பக்கத்து ஊரில் போன பிறகு எப்படி போய் சேரும் என்றெல்லாம் அப்படி ராமர்கிட்ட பேச ராமருக்கு கோபம் இருக்கும். சாதாரண ஆள்கிட்ட பேசினா ஆமாம் அப்படிதானோ அப்படிலாம் நமக்கு தோணிடும். ராமர்கிட்ட பேச முடியுமா?
பரலோகத்தை யாரு கண்டா? இங்கே சராத்தம் பண்ணால் போய் சேருமான்னு கேட்குறீங்களே. நீ ராமர் கேட்டார், பரலோகம் உண்டா இல்லையாங்கிறதுக்கு, தர்மம்லாம் சத்தியமா இல்லையாங்கிறதுக்கு நானே சாட்சினா. சத்தியஞ்ச தர்மஞ்ச பராக்கிரமஞ்ச. பரலோகத்தை யார் கண்டான்னு கேட்கலையே. பரலோகம் பார்க்கறதுக்கு உள்ள யோகிதை உனக்கு இருக்கா? தெய்வத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு சில பேர் கேட்பா. தெய்வத்தை பார்க்க முடியுமா கேட்காத, தெய்வத்தை பார்க்குற யோகிதை எனக்கு இருக்கான்னு முதல்ல கேட்டுக்கோ. எங்கள் குருநாதர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், பகவானை பார்க்கலாமான்னு. அவர் கேட்டார், முதல்ல பிசாசை பார்த்துருக்கியான்னு கேட்டார். பூதம் பேதம் பிசாசை பார்க்கறதுக்கே உங்களுக்கு இன்னும் யோகிதை இல்லை. அதுவே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்குது. பூத பிரேதத்தை பார்க்கறதுக்கே யோகிதை இல்லாத உனக்கு ஹை லெவலில் இருக்குது ஏகோ விஷ்ணு மகத்பூதத்தை எப்படி பார்க்க முடியும்? உனக்கு ஒரு அல்பத்தை பார்க்க ஒரு சக்தி இல்லாத உனக்கு அந்த அளவுக்கு அதை, ஏன்னா ஒரு சாதாரண ஷாக்கை, கரண்ட் ஷாக்கையும் தாங்குற சக்தி இல்லாத போது ஹை லெவல் ஷாக்கில் இருக்குது பகவான். அதை தாங்குற சக்தி உனக்கு யோகிதை வேண்டாமா? ஒரு ஃபாரின் போயிட்டு ஒரு பையன் சொல்கிறான், அமெரிக்கான்னு ஒரு ஊர் இருக்குது, இந்தியாவில் நன்னா நீட்னஸாக இருக்குது, நன்னா இருக்குன்னா. நீ நம்ம ஊருக்காரன் சொன்னால் ஃபாரினே கிடையாது, அமெரிக்காவே கிடையாது. ஏன்னா நான் பார்க்கல அதனால் இல்லை. அப்படி நீ பார்க்கலைன்னா இல்லைன்னு சொல்லக்கூடாது. முதல்ல ஃபாரின் போகிறதுக்கு என்ன வேணுமோ அதை ரெடி பண்ணிக்கணும். பாஸ்போர்ட் விசாலாம் இருந்தால் ஃபாரின் போய் பார்க்கலாம். பாஸ்போர்ட் விசாவாக துப்பு இல்லையா, போயிட்டு வந்தவா சொன்னதை நம்பணும். அது மாதிரி நமக்கு பரலோகம்லாம் பார்க்குறதுக்கு துப்பு இல்லைன்னா இதெல்லாம் போயிட்டு சொன்னவா ரிஷிகள் இதெல்லாம் இப்படி பண்ண, நம்மளாம் எதுவும் பண்ணலை. இதெல்லாம் ரிஷிகள் இப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 12வது நாள் காரியாக்கே ஒருத்தர் போன பிறகு அதை பண்ணு இதை பண்ணு, உங்கள் அப்பாவுக்கு செருப்பை வாங்கி கொடு, கொடையை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டே இருப்பாள். வெயில் காலம்னா வாத்தியார் டைரெக்டாக கேட்காடி தான், வெயில் காலமாக இருக்கடாப்பா ஒரு கொடையை வாங்கிட்டா செருப்பு வாங்கிட்டா நம்ம வாத்தியார் கொடுத்துட்டு போகிறோம். நான் அப்பாவை சொல்லி இவரே மூட்டை கட்டி எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. சில வாத்தியார் பாதி பேர் அவளுக்கு பிரித்து கொடுக்குறதும் உண்டு, சில பேர் மொத்தமாக எடுத்துன்னு போகிறதும் உண்டு. இது எல்லாம் அப்பாவுக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. யார் பார்த்தா அப்படின்னு கேட்க ராமர் சொன்னார், நீங்கள் நம்ம மணி ஆர்டரை பண்ணுறோம். ஒரு பையன் கிராமத்துலேருந்து, பாம்பேயில் இருக்கிற பையன் கிராமத்தில் இருக்கிற பாட்டிக்கு மணி ஆர்டர் அனுப்புகிறான். மணி ஆர்டர் அனுப்பும்போது அட்ரஸை எழுதி மணி ஆர்டர் அனுப்பினா அந்த மணி ஆர்டர் போஸ்ட் ஆஃபீஸில் பைசா வாங்கி அவன் பெட்டியில் போட்டுட்டு உங்கள் பாட்டிக்கு கொடுக்குறேங்கிறான். உன் பெட்டியில் போட்டுக்கிற பாட்டிக்கு எப்படி கொடுப்பேன்? நீ இங்கே கொடுத்தா அங்கே போய்டும். ஃபோன் பண்ணால் கரெக்டாக போய் சேர்ந்துருது. ஆனால் அட்ரஸை கரெக்டாக எழுதணும். ஒரே ஊரில் கோமதி மீனாட்சி 2 பேர் இருப்பாங்க. கரெக்டாக அட்ரஸ் நம்பர் எழுதலைன்னா வேறு பாட்டி வாங்கிட்டு போயிடுவான். அது மாதிரி தான் பிதிரு பிதாமக பவிதாமக கோத்திரம்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இந்த கர்மா கரெக்டாக அவளுக்கு போய் சேரணும். அதனால தான் அந்த கோத்திரத்தை சொல்லி அவள் தாத்தா ஏன்னா 3 பேர் பரம்பரையை ஏன் சொல்கிறோன்னா கரெக்டான அட்ரஸுக்கு போய் சேரணும். அதுக்காக இந்த கர்மாக்கெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் கண்ணால் பார்க்கணும்னா இதெல்லாம் பார்த்தாலும் நடக்காது. இந்த காலத்தில் இன்னும் ஈஸி. உங்களுக்கு எவ்வளோ பைசா வேணுமா, இந்த 10,000 நான் அனுப்புகிறேன் இப்படிங்கிற மொபைல் அப்படி தொடுறான், டிக்னு சத்தம் கேட்குறது பார்த்தா 10,000 வருது, பேங்க்லேருந்து மெசேஜ் வருது. இது எப்படி நான் பார்க்கலையா, பார்க்காம நடக்கிறதா இல்லையா, இங்கே தட்டினா வரதா? அது மாதிரி இங்கே பண்ணினா அங்கே போய் சேரும். அதை பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த பார்க்குற அளவுக்கு தபஸு நமக்கு வேணும். ராமர் சொன்னார், எங்கள் அப்பாவுக்கு 60 வருஷம் இல்லை, 60,000 வருஷம் ஆகி குழந்தையே இல்லை. எங்கள் அப்பா போகாத பதி இல்லை. அலோபதி, நேச்சுரோபதி, அந்த பதி, இந்த பதி, எல்லா பதியும் போயிட்டு கடைசியில் வெங்கடாஜலபதிகிட்ட போயிட்டு அவருடைய அனுகிரகம் புத்திரகாமேஷ்டியாக பண்ணி தர்மத்துக்கு பலன் உண்டான்னு கேட்குறீங்களே, தர்மத்துக்கு பலன் என்ன பாருன்னார் ராமர். 60,000 வருடம் கழித்து எங்கள் அப்பா எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. அப்புறம் புத்திரகாமேஷ்டியாக பண்ணி நான் ஒருத்தன் பிறந்திருக்கேனே, நானே இந்த தர்மத்துக்கு சாட்சி. என்னை பார்த்து போனார் காவாலியை பார்த்து. அதனால் இங்கே தர்மம் சத்தியமாக இங்கே கொடுத்தா அங்கே கொடுப்பா. எப்போ இங்கே மணி ஆர்டர் கொடுத்து இங்கே பைசா கொடுத்தா இங்கே அப்படி கொடுக்குறாளோ அதே மாதிரி அங்கே நடக்கிறது. இதெல்லாம் ரிஷிகள் எழுதி வச்சு அது மாதிரி அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நீங்கள் நீங்களே ஒரு சாதாரண நாஸ்திகன் பேசினா பரவாயில்ல, ரிஷி மாதிரி வேஷம் போட்டு நீங்களே இப்படி பேசலாமான்னு கேட்க ராமருடைய கோபத்தை பார்த்துட்டு, ஏன்னா தர்மம்லாம் அந்தந்த யாதிருஷி ஸ்ரத்தா, அந்த ஸ்ரத்தையோட பக்தியோட பண்ணினா அதுக்கு கட்டாயம் பலன் கிடைக்கும். ஒரு ஊரில் வருண ஜபம் நடக்கிறது. வருண ஜபத்துக்கு கமிட்டி போட்டு வசூல் பண்ணி நடத்துகிறான். அதுக்கு வருண ஜபம் பண்ணுறதுக்கு வயசான சாஸ்திரிகள் ஒருத்தர் போனார். அந்த சாஸ்திரியில் பேரன் கேட்டான், தாத்தா எங்கே போகிறேன்? வருண ஜபத்துக்கு போகிறேன்னார். அப்படின்னா என்ன தாத்தான்னு கேட்டான். வருண ஜபம் பண்ணினா மழை வரும், அதான் போகிறேன்னா. அப்படியா, ஏன் தாத்தா வருண ஜபம் பண்ணினா மழை வரும்னு சொல்லி ஏன் கொடை எடுத்துக்காமல் போகிறேன்னு கேட்டான். அவர் தாத்தா சொன்னார், வருண ஜபம் பண்ணினா மழை வருமா தெரியாது, எனக்கு தட்சிணை வரும், நான் போகிறேன்னார் அவர். இருந்தாலும் அந்த பேரை என்ன பண்ணினா தாத்தாவோட அவனோட கொடையை எடுத்துன்னு வந்தான். வருண ஜபம் போட்டு கமிட்டி போட்டு வசூல் பண்ணி வருண ஜபம் நடத்துகிறான். எல்லாம் தண்ணிக்குள்ளே உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கா.
எல்லாருக்கும் பூர்ண நம்பிக்கை இல்லை. அந்த குட்டி பையன் மாத்திரம் எல்லாம் ஜெபம் பண்ணுறாலே மழை வருதா கேட்டி பார்க்குறான். சுவாமி பார்த்தார், இத்தனை பேருக்கு நம்பிக்கை இல்லாத போல இந்த பையன் நம்பிக்கையோட கொடை எடுத்துன்னு வந்திருக்கான்னு இந்த குழந்தைக்காக மழையை வரவழைச்சா, மழை பொழிஞ்சிச்சு. அது மாதிரி யாதிருசி ஸ்ரத்தா ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்தனி. வேதத்துக்கு ஸ்ரத்தைக்குன்னு ஒரு சூக்தம். நீ எந்த லெவலில் ஸ்ரத்தையோட காரியம் பண்ணுறையோ அதுக்கு தகுந்த பலன். பீஷ்மர் காரியம் பண்ணும் பொழுது சந்தனும் கையால் வாங்கிட்டாராம் அந்த பிண்டத்தை, கையை நீட்டி வாங்கிட்டாராம். அப்போ கூட பீஷ்மர் நினைச்சாராம், மந்திரத்தில் என்ன இருக்குது, பூமௌ தத்தேன பிண்டேன்னு இருக்குது. அப்பா கை தான் அவர் போட்ட வாட்செல்லாம் இருக்குது, அதே நகரெல்லாம் அப்பா கைன்னு பார்த்தாலே தெரிகிறது. ஆனால் பீஷ்மர் தர்மசாஸ்திரத்தில் எவ்வளோ கரெக்டாக இருந்திருக்காரு பாருங்க. மந்திரத்தில் அப்படி தான் இருக்குது. ரிஷிகள் எப்படி சொன்னாலும் அதனால் கையில் கொடுக்கல, அந்த பூமியில் தர்பையை போட்டு அதில் பிண்டத்தை வச்சு எடுத்துன்னு போனான். அவர் தான் சந்தோஷம் சொன்னார், உன்னை பரீட்சை பண்ணுறதா தான் இருந்தேன், நீ என் கையில் கொடுத்துருந்தீங்கன்னா செமிச்சிருப்பேன்னான். இதெல்லாம் ஒரு பரீட்சை. ஏன்னா ஒரு தடவை பரசுராமரோட சண்டையை வந்துடுச்சு. யாருக்கு? பீஷ்மருக்கும் பரசுராமருக்குமே ஒரு சண்டை. அப்போ பரசுராமரை ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு காமிய சிராத்தம் உண்டு. எப்போ வேணுமோ அப்போ பிதர்களுக்கு சிராத்தம் பண்ணலாம். அப்படி காமிய சிராத்தம் பண்ணினார் அப்பாவுக்காக பீஷ்மர். அப்போ சந்தனு சொப்னத்தில் வந்து சொன்னார், உனக்கு ஒரு அஸ்திரம் சொல்லித்தரேன், இந்த அஸ்திரத்தை நீ போட்டேன்னா பரசுராமர் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. உடனே அந்த அஸ்திரம் மந்திரத்தை வாங்கிட்டு அடுத்த நாளைக்கு யுத்தத்துக்கு பீஷ்மர் வந்த உடனே பரசுராமர் சொன்னார், நீ அஸ்திரத்தை போடாத. ஏன்னா அவர் பகவான் ஆச்சு பரசுராமர். நீ அஸ்திரத்தை போட்டால் கோமா ஸ்டேஜுக்கு கை கால் போனால் பரவாயில்ல, இந்த கோமா ஸ்டேஜுக்கு போய் நான் சந்தியாதனம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு தர்ம காரியம் பண்ண முடியாது, நீ போட்டாத, நான் தோத்துன்னு ஒட்டுடுறேன் அப்படின்னு. அப்போ என்னன்னா இந்த பிதர்களுடைய அனுகிரகத்தினால என்ன வேணாலும் அடையலாம் என்கிறதுக்கு இது ஒரு நியம், இதெல்லாம் ஒரு இது பிரமாணம். அதனால் இங்கே தர்மங்கள்லாம் ரிஷிகள் எப்படி எழுதி வச்சிருக்காளோ அந்த அளவு அதே மாதிரி ஸ்ரத்தையோடு பண்ணினோம்னா அதுக்கு தந்த பலன் உண்டு என்று ராமரை சொல்ல. இங்கே சமீபத்திலே சேலத்தில் ஒரு பாஸ்கர்னு ஒரு வாத்தியார் இருந்தார். அவருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்புறம் அவருக்கு சப்தாகம் பண்ணி சுப்பிரமணிய தீட்சிதர்னு வந்தார். அப்போ நான் பாராயணத்துக்கு நான் வந்தேன். சப்தாகம் பண்ணி குழந்தையெல்லாம் பிறந்து அந்த குழந்தை படிச்சுருக்காங்க. அவர் இல்லை, இப்போ குழந்தை படிச்சுட்டு. அப்போ என் விஷயம் என்னடான்னா, எல்லா தர்மத்துக்கும் கட்டாயம் பலன் உண்டு என்று பகவான் ராமரை சொல்ல. அவள் தான் வசிட்டர் சொன்னால், ஜாபாலி தபிஜானே, ஜாபாலிக்கும் தர்மங்கள்லாம் தெரியும். எப்படி தர்மத்தை பேசி ஒன்று அழிச்சுட்டு போக முடியலையே, கொஞ்சம் அதர்மமாக பேசலாமேன்னு இவர் ஆரம்பிச்சுட்டார். அவருக்கும் எல்லாம் தெரியும், நீ பேசாமல் போங்க அப்படின்னா பதில் பேசாமல் விட்டுட்டார். அப்புறம் வசிட்டர் சொன்னார், உங்கள் குடும்பத்தில் நான் மூத்த பையனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி பழக்கம், அதனால் நீ தான் மூத்த பையன் உட்காரணும் என்று சொல்ல. அவள் தான் ராமர் கேட்டார், நீங்கள் தானே எனக்கு சொல்லிக் கொடுத்து வேதம் சொல்லிக் கொடுக்கும்போது பித்ருதேவோ பவ சத்தியம் வத, நீங்கள் தானே சொல்லிக் கொடுத்தேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கோ, பொய் பேசலாம், அப்பா வார்த்தையை மீறலாம், சொல்லுங்கோ, நான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னு ஒன்று வசிட்டரும் மௌனமாகிட்டான். சில பரதனை பார்த்தான், இப்போ ராமர் வரத்துக்கு வேறு வழி இல்லைன்னு உண்ணாவிரதம் பண்ணுறேன்னு இகத்துஸ்தண்டிலே சீக்கிரம் இங்கே தர்பையை போட்டு நான் ராமர் வர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு ஆரம்பிக்க. அப்போ தான் ராமர் சொன்னார், உண்ணாவிரதம்லாம் பிராமணன் தான் பண்ணலாமே தவிர்ப்பா சத்திரியால் பண்ணக்கூடாது, அதனால் நீ பண்ண பாவத்துக்கு என்ன தொடுங்க, மாஞ்சஸ்பிருஷ தசோதகம். பொண்ணே நான் என்ன பண்ணுறது முடிக்கிறான் பரதன். அவள் தான் வசிட்டர் சொன்னார், அந்த பாதுகையை வாங்கிக்கோப்பா என்று சொல்லி பரதனே ஒரு பாதுகை பண்ணி கொண்டு வந்திருக்கான், சுவர்ண பாதுகை. அதை ராமர்கிட்ட கொடுத்து இதில் ஏறி அனுகிரகம் பண்ணி தரணும் என்று சொல்ல, அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. இந்த பாதுகை அனுகிரகம் பண்ணி தரணும் என்று சொல்ல, அந்த பாதுகையில் ஏறி நின்று கிழக்க முகமாக தன்னுடைய சக்தியை முழுக்க அந்த பாதுகையில் இறக்கினார் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். அப்படி பாதுகையில் இறக்கிட்டு கொடுத்தாராம். ரெண்டு அர்த்தம். இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு ஒன்று உண்டு. இந்த கொசு என்ன பண்ணுறது, வெறுமனே நமக்கு ரத்தத்தை உரியாது, அடுத்த ஏதாவது நோக்குமே அதை கொண்டு விட்டுட்டு அது மாதிரி பருவேன். அது மாதிரி இந்த பெருமாள் பண்ணினார்னு அழகாக சொல்கிறார் வேதாந்த தேசிகர். ராமர் அதில் ஏறி நின்று தன்னுடைய சக்தியை அதுக்கு கொடுத்தாரு மாத்திரம் இல்லை, பாதுகை சக்தியை வாங்கிட்டாராம் ராமர். ஏன்னா இனிமேல் காட்டில் நடக்கணும், இது வரையும் நடந்த காடு வேறு, இதுக்கு மேலே நடக்கிற காடு இன்னும் கல் முள்ளு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு தெம்புக்கு பாதுகை இல்லாட்டாலும் போல பாதுகை சக்தி இருந்தால் போகிறோம், நமக்கும் அந்த கல் முள்ளு குத்தாமல் இருக்கணும்னு பாதுகையுடைய சக்தியை ராமர் வாங்கிட்டார் அப்படின்னு அழகாக வந்திக்கிறார். அந்த பாதுகையை கொடுக்க அது சிரஸில் வச்சிருந்து அது ராமர் இருந்த கிரி காமதகிரின்னு இன்றைக்கும் சித்திரம் கொடுத்ததுக்கு
நிறைய லட்சக்கணக்கான ஜனங்கள் சுற்றுவார்கள். அதை காமதகிரி அந்த ராமரோட சேர்த்து பிரதட்சணம் அந்த கிரியே ராமராக நினச்சிட்டு இன்றைக்கி எல்லாம் பிரதட்சணம் பண்ணோம்ல, திருவண்ணாமலை எல்லாம் கோவர்தனமலைலாம் சுற்றுறோமே, அது மாதிரி சித்திரக்கூடத்தில் அந்த காமதகிரின்னு பேர். அந்த கிரிக்கே காமதம்னு பேர், வேண்டியதை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த ராமர் இருந்த மலையாக இருக்கிறதுனா அந்த ராமரோட சேர்த்து அந்த மலையை பிரதட்சணம் பண்ணி பரத்வாஜ ஆசிரமத்தில் வந்து நடந்த விஷயத்தை சொல்லி அயோத்திக்கு வந்தால் ராமர் இல்லாத அயோத்தியில் இருக்க இஷ்டம் இல்லாமல் பக்கத்தில் நந்தி கிராமங்கிற ஊரில் தன்னுடைய ஒரு ஆசிரமத்தில் அந்த பாதுகையை வச்சான். அவனை பொறுத்தவரையிலையும் பாதுகை ராஜா, ஜனங்களுக்கு பரதன் தான் ராஜா. ஆனால் இவன் பாதுகை இவனுக்கு தான் ராஜாவாக நினச்சிட்டு இருக்கும் பொழுது இவன் ஏற்றுன்றதை ஜனங்களும் அப்செட் பண்ணினார். அவன் என்ன பண்ணினாலாம், எல்லாரும் வந்துட்டாலாம் நந்தி கிராமத்துக்கு. பலஞ்சத அனாகூதம், கூப்பிடாமையே எல்லா ஜனங்களும் பாதுகை தான் எங்களுக்கு ராஜான்னு எல்லாரும் ஏற்றுட்டார்கள். அந்த பாதுகையை வச்சு भ्रातृवचनकारी च परिज्ञापारगस्तदा पादके त्वभिषिच्याद नन्दिग्रामे वसस्तदा ततस्तु भरतश्रीमान् अभिषिच्य आर्यपादुके तदधीनस्तदा राज्यं कारयामास सर्वदा. भ्रातृवचनकारी च அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சாமரம் போட்டு சத்திரம் தாரேத க்ஷிப்ரம் ஆரியபாதோ இமேவதோ, சத்தத்தை பிடிக்கோ சாமரத்தை போடுவோன்னு இவனே சொல்லி பட்டாபிஷேகம் பண்ணி அந்த பாதுகைக்கு அடியாள்னா அடிமையாக இருந்து பாதுகை தான் ராஜா, அதனுடைய தாசன் நான் பரதன் அரசாட்சி பண்ணுறான். சில சமயம் அரசாட்சி பண்ணுறதுல ஏதாவது சிரமம் வந்தால் சொப்பனத்தில் ராமர் வருவார், இது மாதிரி பண்ணுப்பான்னு சொல்லுவார். இப்படி பாதுகையே ஒரு பிரதானமாக வச்சு ராஜ்யம் நடத்தினான் பரதன். பாதுகா ராஜ்யத்தில் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லாரும் நிம்மதியாக இருந்தார்கள்னு சொல்கிறார். அதனால் இந்த பாதுகா பட்டாபிஷேகம் கேட்குறவாளுக்கும் எந்த குறையும் இல்லாமல் எல்லா நிம்மதியும் ஏற்படும். நமோஸ்து சீதாபதி பாதுகாபியாம். ராமரும் பரதன் போகிறவர்களையும் அங்கேருந்து பார்த்துன்னு வந்துட்டு ராமரும் பரதனையே நினச்சிட்டு இருக்காருன்னு இந்த பரத பக்தி பாதுகா பட்டாபிஷேகத்தோடு இன்றைக்கி நிறுத்திப்போம். மேலே நாளைய தினம் சரபங்க மோட்சம், அதன் பிறகு அகஸ்திய ஆசிரமம், ஜட்டாயு மோட்சம், முடிஞ்சால் சபரி மோட்ச பரியந்தம் நாளைக்கு ஒவ்வொரு காண்டம், அரண்ய காண்டம், கிருஷ்ணிந்தா காண்டம், இப்படி சுந்தர காண்டம் ஒவ்வொரு காண்டமாக சொல்லி பூர்த்தி பண்ணுவோம். ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ராமர் இங்கே குருவாக இருந்து ராவனுக்கு பரதனுக்கு பாதுகை கொடுத்தார். நாளைக்கு சிங்கேரி திரிவார சன்னிதானம் அவருடைய குரு ஜெயந்தி வர்தந்தி மகோத்சவம், அதுவும் இங்கே சாரதா பீடத்தில் சாரதா அம்பாள் கோவிலில் ரேஸ் கோர்ஸ் நடக்கிறது. அங்கேயும் எல்லாரும் வந்து அனுகிரகம் வாங்கிக்கலாம். ஜெய் போல் சத்குரு மகாராஜ் கி ஜெய்.